வஸல்லம் அவருடைய பொறுப்பை நாம் கபூல் செய்வாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் உடம்பால, பொருளால, நேரத்தால, பணத்தால, இன்னும் எத்தனை விஷயத்தால யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஏற்பாடு செஞ்சாங்களோ, அதே போல யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்து தொலைவில் இருந்து பயான் நல்லாத்தான் இருக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்களோ, உங்கள் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுத்தி இருப்பான் என்று நான் நம்புகிறேன். நமக்கென்று கிடையாது, நம்முடைய பேச்சென்று கிடையாது, நம்முடைய பயான் ஒன்று கிடையாது. நல்ல பயான், நல்லா இருந்தது, அருமையா இருந்தது என்று நீங்க புகழ்ற நோக்கமும் கிடையாது. நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நாம் இருக்க முந்தி எப்படி இருந்தோமோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த நிமிஷத்தில் இருந்து நம்முடைய ஹாஜியார் அவர்களுக்கு பேர் தெரியாது, கண்ணியத்துக்குரிய ஹாஜியார் சொன்னது போல நாம் நமக்கு இயன்ற அளவு ஏதாவது ஒன்றையாவது வாழ்க்கையில திருத்திக் கொள்வோம் என்றால் நம்மை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பக்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உட்கார வைப்பார். எனவே நம் அனைவர்களும் செய்த அனைத்து தியாகங்களையும் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு செய்த தியாகமாக அல்லாஹ் ஏற்று நமது பாவங்களையும் மன்னித்து நம்மை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ற துஆ பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். அனைவர்களுக்கும் என்னை இந்த இடத்திற்கு அழைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்துவதற்கு அடுத்ததாக என்னை இந்த மலேசியாவுக்கே கூட்டிக் கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த
கிளாங்கை சேர்ந்த எங்களுடைய ஹாஜி கமால் முஸ்தபா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துவதோடு இந்த ஊரை சேர்ந்தவர்களோ என்னமோ எனக்கு தெரியாது, எங்களுடைய முஜீப் ஹாஜியார் அவர்களும் இந்த இடத்தில் இதை செய்யறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு செய்து மற்றவர்களுடைய பெயர் தெரியாது, அனைவர்களுடைய பெயரையும் சொன்னு நினைச்சு கொள்ளுங்க. வந்து உட்கார்ந்து அமைதி காத்த அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் இதற்கு பின்பு எங்கெங்கு பயான் மஜ்லிஸ்களுக்கு போவேனோ அந்த அனைத்து இடங்களிலும் இந்த ஊருக்கு வந்த மக்கள் அனைவர்களுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் நான் துஆ கேட்பேன் என்றும் நான் உங்களுக்காக சொல்லி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. இப்ப ரஹமத்து கிடைப்பதுடன் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையினால் உள்ள திருப்தியுடன் எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி உண்டான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டோம். முதலில் நாம் நிர்வாகத்தின் சார்பாகவும் மற்றும் நாம் அனைவரின் சார்பாக கலக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேருக்கு பாக்கியம் எல்லாம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில கலக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறான். அதனால நிர்வாகத்தின் சார்பாக கலந்து கொண்ட நம்பின் சார்பாக முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றியை கூறி அடுத்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் அவர்களுக்கு ஏதாவது காரணம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய முகத்தையும் அவர்களுடைய முகத்தையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய ரிசுக்கையும் நம்முடைய ரிசுக்கையும் இந்த இடத்தை ஆக்கி வைத்து அதை அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் நாம் ஆவலாக வந்து பல தொலைதூரத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார், நசீபாக ஆக்கி வைத்திருக்கின்றார். எனவே முதலில் நாம் அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த வகையிலே நாம் ஆரம்ப கட்டமாக அல்லாஹ்வுக்கு நன்றியை செலுத்தி அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி அவர்களை முசாபகா செய்யக்கூடியவர்கள் வரிசையாக சிரமம் கொடுக்காமல் அமைதியான முறையில் சென்று முசாபகா செய்து தங்களுடைய நோக்கங்களை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் அனைவர்களையும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், இந்த இடத்திற்கு வந்த அனைவர்களுக்காக நான் துஆ செய்கிறேன் என்று. இருந்தாலும் அவர்கள் இந்த மலேசியாவில் மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களோ மறுபடிக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் இருந்தால் அந்த இடத்துல நமக்காக வேண்டியவர்கள் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரிஸிலே வரக்கூடிய பேர மனிதரை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால் அவருடைய தொடர்ச்சியாக இன்னாருடைய வகையில வந்தவர், இவர் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பேரன் என்று சொன்னால் ஒரு மதிப்புக்கு மரியாதை இருக்கும். ஆனால் இந்த மதிப்பை விட இந்த மரியாதையை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வான ஒரு கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசல்லவா. ஆகையினால் அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். நமக்காக அவர்கள் துஆ செய்யும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் நமக்காக துஆ செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் அவர்களுக்கு விடைபெறுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்காக இருக்கும் என்று கூறி இந்த நேரத்தில் அவர்களை இஸ்லாம் இல்லாமல் ஏன்னா அதிகமான நேரமும் கலந்து விட்டது, இன்னொன்றும் தனக்கு வேண்டும் வேண்டும் என்ற சாப்பாடு அதே முக்கியமான விஷயமா இருக்குல்ல, அதுவும் வேண்டும் என்ற நேரங்கள் கலந்து விட்டன. ஆகையினால நாம் அவர்களுக்கு இடையில் கொடுக்காமல் வெகு சீக்கிரமாக முசாபகா செய்து தன்னுடைய ஆவல்களை பூர்த்தி செய்து பாருமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவனாக இருப்பானாக என்ற நிலையில் நான் துஆ செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.